தர்மமும் சத்தியமும் நேர்மையும் வெல்ல வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த சத்தியத்திற்கு எதிராக, தர்மத்திற்கு எதிராக, உண்மைக்கு எதிராக நாம் வாழுகின்றதுதான் வாழ்க்கை, நமக்காகத்தான் இந்த நாடு என்று சுயநலமிக்க தலைவர்கள் ஒன்று கூடி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் 21 கட்சிகளை சேர்ந்து அதை எதிர்த்து நிற்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். இப்படி சத்தியத்தையும் தர்மத்தையும் உண்மையும் நிலையாட்ட வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, அதைத் தொடர்ந்து பாட்டாளி வர்க்கத்திற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதற்காகவே இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அதைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்று இப்படி கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 தொகுதிகளை விட்டுக் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் எங்களுடைய நன்றியை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த 6 தொகுதியிலும் தேர்தலை நிற்க இருக்கிறோம். இன்று காலை கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் இதே போன்ற செயல் வீரர் கூட்டத்தை கூட்டி வேட்பாளர் அறிவித்து மாலை ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரை அறிவித்து இந்த தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் நாராயணன் அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற தெற்கு பகுதி கழக செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், ஓசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பெருமக்களே, தொண்டர் பெருமக்களே, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தலைவர் பெருமக்களே, தொண்டர் பெருமக்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்களே, தொண்டர் பெருமக்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மற்றும் தொண்டர் பெருமக்களே, புரட்சி பாரதத்துடைய தலைவர் மற்றும் தொண்டர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் இந்திய துணைக்கண்டமே உற்று நிற்கின்ற தேர்தல். ஏனென்று சொன்னால், தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் வாரிசின் அடிப்படையிலே இந்த தலைமைக்கு வந்தவர். பொதுவாக ஒரு கட்சி என்று வருகின்ற பொழுது அந்த கட்சிக்கு உருவாக்கி தலைமையேற்றுகின்ற தலைவர்கள் அவர்கள் இயற்கை என்கின்ற பொழுது அந்த கட்சிக்கு அடுத்த தலைவர் யார் வர வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு அடுத்ததாக கடுமையாக உழைத்து தலைவரோடு இணைந்து அந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வளர்த்து வந்த இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற தலைவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை மறைந்த பின்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு பொறுப்பேற்கிறார். அப்படி கட்சிக்கு பொறுப்பேற்ற பின்பு ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த கட்சி தலைமை தனக்கிட்டே வந்த பின்பும் இந்த கட்சி தொடர்ந்து தன் குடும்பத்திற்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அப்படி முடிவு செய்த காரணத்தினால் தன்னுடைய மகனை அரசியல் வாரிசாக உருவாக்கி சட்டமன்ற வேட்பாளர் நிறுத்தி வைத்து வெற்றி பெறச் செய்து துணை முதலமைச்சராக்கி கழகத்தை அவரிடத்தில் ஒப்படைத்து மறைகிறார். சரி, அவர்தான் சுயநலத்தோடு செய்தார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், தந்தை எப்படியோ அப்படி பிள்ளை. அவர் இப்பொழுது என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், எப்படி கருணாநிதி அவர்கள் இறுதி காலத்தில் தன்னுடைய மகனை கட்சி தலைமைக்கும் ஆட்சி பொறுப்புக்கும் வர வேண்டும் என்று முயற்சி செய்தாரோ அதை போலவே இப்பொழுது தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் வர வேண்டும், தமிழகத்துடைய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக உருவாக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது முற்றிலும் சுயநலம் மிக்க ஒரு அணுகுமுறை. இதே போல்தான் இந்த நாடு சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் பேரியக்கம் நேரு குடும்பத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு, அந்த நேரு மறைவுக்கு பின்பு 2 தலைவர்கள் தான் மாறினார்கள். லால் பகதூர் சாஸ்திரி மீண்டும் அந்த தலைமை, காங்கிரசுடைய தலைமை நேரு குடும்பத்திற்கே வருகிறது. அப்படி நேரு குடும்பத்திற்கு வந்து வழி வழியாக வருகின்ற காரணத்தினால் இன்று இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு செல்லாத இயக்கமாக 100 ஆண்டு காலம் வரலாற்றுடைய அந்த இயக்கம் ஒரு செல்லாத இயக்கமாக இப்பொழுது மாறியிருக்கிறது. அதை போல்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து தமிழகத்துடைய அரசியலில் கோலோச்சு கூடாது என்பது முதல் காரணம். இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னார். இந்த தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறுகின்ற பொழுது வெளியேறுகின்ற அந்த சூழலில் அந்த கட்சிக்கு தலைமை திரு ஸ்டாலின் இல்லை, திரு உதயநிதி ஸ்டாலின் இல்லை, புதிய தலைமை வரும். மீண்டும் வெற்றி பெற்றால் அந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் தலைமையேற்பார். முதல் இந்த குடும்ப அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படி இந்த குடும்ப அரசியலை ஒழித்து கட்டுவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியை ஒழிப்பதற்கு அவர்களே நமக்கு வழி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் 21 520 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 520 வாக்குறுதிகளை கொடுத்து 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்த பின்பு முதலில் பெண்களை வசப்படுத்தியது குடும்ப பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்று அவர் சொன்னார். ஒரு சில சகோதரிகள் இதற்கு ஆசைப்பட்டு வாக்குகளை மாற்றி போட்ட காரணத்தினால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இப்படி ஆட்சிக்கு வருவதற்கு மூல கருவாக இருந்த வாக்குறுதி பெண்களுக்கு 1000 ரூபாய். ஆனால் அந்த 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அனைவருக்கும் கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதியில் கொடுத்தாரா என்று சொன்னால் இல்லை. 3 ஆண்டுகள் கழித்து கொடுத்தார். அப்பொழுதும் எப்பொழுது கொடுக்கிறார் என்று சொன்னால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, அதை முன்னிறுத்தி தான் 1000 ரூபாய் கொடுக்கிறார். இதே போல அனைத்து வாக்குறுதிகள் மின்கட்டணம் உயராது என்று சொன்னார்கள். இன்று இந்த 5 ஆண்டுகளில் 150 விழுக்காடுகள் மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. வீட்டு வரி உயராது என்று சொன்னார், அதுவும் இன்று ஓசூர்
கார்பரேஷனில் வீட்டு வரி வராது என்று சொன்னார்கள். அதிலும் 150 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. தண்ணீர் வரி, வீட்டு வரி, ஏன் குப்பை வரி, இப்படி வரிகளாக போட்டு வசூல் செய்தோடு மட்டுமல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இது ஒரு பக்கம். அடுத்ததாக மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியா என்று பார்த்தால், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தினம் தினம் தாய்மார்களும் சகோதரிகளும் இளைஞர்களும் பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு அவல நிலைமை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஏன் நம்முடைய ஓசூரில் எடுத்துக்கொள்வோம். ஓசூரில் 2 இளைஞர்கள் காரில் செல்கிறார்கள். வீட்டருகில் ஒரு ஸ்கூட்டர் இருக்கிறது. ஸ்கூட்டரை இடிக்கிறார்கள். அந்த வீட்டில் ஸ்கூட்டருக்கு சொந்தக்காரர், என்ன தம்பி இப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறான். நீ பேசுனா உண்மையில ஏற்றுறோன்னு சொல்றான். உண்மையில ஏற்றுறோன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டான். அந்த அரசு ஊழியர் இறந்து போய்விட்டார். எவ்வளவு பெரிய கொடுமை! யார் என்று பார்த்தால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகன். அவன் எந்த கட்சியாக இருக்கட்டும். ஆனால் அந்த 20 வயது இளைஞனுக்கு இது போன்ற ஒரு குரூரமான எண்ணம் எப்படி வந்தது? தன்னுடைய சொந்த ஸ்கூட்டரை இடித்து விட்டான் என்று கேள்வி கேட்டதற்காகவே அந்த இளைஞன் அந்த கேள்வி கேட்டவனை கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மனநிலை எப்படி மாறி இருக்க வேண்டும், எதன் அடிப்படையில் மாறி இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அப்படி அவனுடைய மனநிலை மாறுவதற்கு தன்னிலை மறந்திருக்கிறான். அப்படி அந்த தன்னிலை மறந்ததற்கு காரணம் அவன் உபயோகித்த போதைப்பொருள். இப்போ சாராயம் குடிச்சா பிரச்சனை இல்லை, பிராந்தி குடிச்சா பிரச்சனை இல்லை. சாராயம் குடிச்சிட்டு போனால் அப்பா அம்மா பார்த்தா அப்படி பார்த்தா உடனே திக்கணும், நெஞ்சில் ஒரு பயம், போதை இறங்கிடும். என்னடா குடிச்சிருக்கிறா? இல்லைப்பா அப்படி ஓடிடும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த போதை வஸ்து பொருட்கள் எல்லாம் ரசாயனத்தில் உருவாகிறது. இதை ஒருவன் அதை யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சிட்டிக்கு மாதிரி இருக்கும், இப்படி வச்சா மூக்கில் இல்லை நாக்கில் வச்சோம். அவன் வைக்கின்ற பொழுது அவனுடைய எண்ணம் இவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தால் அவன் கொலை செய்வதுதான் செய்வான். யார் வந்தாலும் அவனால் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய போதைப் பொருள்கள் எங்கும் கிடைக்கிறது. டீ கடையில் கிடைக்குது, பீடா கடையில் கிடைக்குது, பெட்டி கடையில் கிடைக்குது. இப்படி கிடைப்பதற்கு இந்த அரசு தான் காரணம். காவல்துறை நல்ல காவல்துறை தான். ஏன் நாம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த போதைப் பொருள் தான் இல்லையே, கட்டுப்பிடித்துத்தானே வைத்திருந்தோம். இப்பொழுது இருக்கிறது என்று சொன்னால் போதைப் பொருள் இதில் விலை 1000 ரூபாய் என்று சொன்னால் விற்கின்ற பொழுது 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த போதைப் பொருளை விற்கின்றவன் ஒரு சமூக விரோதி விற்கிறான் என்று சொன்னால் 1000 ரூபாய் வாங்குகின்ற அந்த போதைப் பொருள் விற்கின்ற பொழுது 10,000 ரூபாய் விற்கிறான். 9,000 ரூபாய் லாபம். 9,000 ரூபாய் எந்த உழைப்பும் இல்லாமல் அவனுக்கு வருகிறது. எந்த உழைப்பும் இல்லை, சும்மா பாக்கெட்டை வாங்கி மாற்றி கொடுக்குறான், அவ்வளோதான். அது யாருக்கு கொடுக்குறான்? படிக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு. இப்படி கொடுத்ததுனால் அவன் சீரழிகிறான். இவனுக்கு 9,000 ரூபாய் வருது. இப்படி தினமும் 9,000, 1 லட்சம், 10 லட்சம் வந்தால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்? இந்த காசை உடனே போலீஸுக்கு கொடுக்குறான், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்குறான். நிறைய பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் விற்பனையில் பின்புலத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுககாரனா இருக்கும். திமுககாரனா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னா, ஏப்பா என்னப்பா எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு? ஏதோ 2 லட்சம் தான் வருது, இன்னும் 2 லட்சம் எங்க? அவனுக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வரும்போது அவன் இது விற்று பணம் கொடுக்கின்றவனை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றும் போது போலீஸில் இவன் பிரஷர் கொடுக்குறான். அவனை அரெஸ்ட் பண்ணாதியா, விட்டு. போலீஸோட வீக்னஸ் என்னன்னா, இவனை அரெஸ்ட் பண்ணான்னா அவன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுறான். டிரான்ஸ்ஃபர் போட்டான்னா அவனுக்கு குழந்தைங்க, குட்டிங்க, பொண்டாட்டிலாம் இங்கே இருப்பாங்க. அந்த ஒரு பயம், அந்த ஒரு பயத்தில் இவ்வளவு பெரிய கொடூரமான வாழ்க்கை மாற்றமே மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்ற ஒரு செயலிழந்த முதலமைச்சராக திரு ஸ்டாலின் இருக்கிறார்கள். அவரை நாம் இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இது சமூக மாற்றம். சமூகத்தில் இருக்கின்ற அந்த சமூக சீரழிவிற்கு அதை தடுப்பதற்காக இந்த ஆட்சியை நாம் வெளியேற்ற வேண்டும். 2. 3வது ஊழல். எதிலும் ஊழல், எங்கும் ஊழல். ஒரு சாதாரண ஒரு விஓ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும், அல்லது
சொன்னால் அங்கேயும் காசு. அவ என்ன சொல்ற, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இதாங்க மேலே கொடுக்கணையா, இப்படி வராங்க. எல்லாருக்குமே ஒரு கடைசியில் செயின் மாதிரி எங்க போய் நிற்குதுன்னா ஆட்சியாளர் போய் நிற்குது. ஆட்சியாளர் இதைத்தான் அந்த துறையுடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். வந்து ஒரே வருஷம் ஆச்சு, திமுக ஆட்சி வந்து ஒரே வருஷம் ஆச்சு. அவர் என்ன சொன்னார்னா 30,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 30,000 கோடி மருமகனும் மச்சானும் கொள்ளடிச்சிட்டாங்க. மருமகன் யாரு? சபரீஷன், ஸ்டாலினுடைய மருமகன். மச்சான் யாரு? ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின். இவங்க 2 பேரும் ஒரே வருஷத்துல 30,000 கோடி கொள்ளடிச்சிருக்கான்னு ஒரு அந்த மந்திரியே சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் வந்திருக்கு. அதே மாதிரிதான் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மது விற்கிறவன், இந்த போதைப் பொருள் விற்கிறவன் ஜாபர் சாதி, அவன் யாருன்னா அயலக பிரிவினுடைய மாநில செயலாளர். அவன் எங்க இது விற்கிறது இந்தியா கண்டுபிடிக்கல. பாருங்க இந்த கட்சி எந்த அளவுக்கு உலகம் முழுவதும் மூடி இருக்கு பாருங்க. இங்க கண்டுபிடிக்கல, ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கிறான், அங்க இருக்கிற துறை சார்ந்தவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் இந்தியாவிலிருந்து வருது, இந்தியாவிலிருந்து வருது. இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த பின்னாடி செக் பண்ணி பார்த்தா ஜாபர் சாதி டெல்லியில் வைக்கிறான், தேங்காய் துருவில் வச்சு அனுப்புறான். பிடிச்சா அந்த பிடிச்ச பொருள் மொத்தம் 3000 கோடி ரூபாய். இந்த ஜாபர் சாதிக்கு எவ்வளோ எப்படி தொடர்பு வச்சிருக்கான்? உதயநிதி ஸ்டாலின் வச்சு படம் எடுத்திருக்கான். அந்த படத்தை தயார்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க காசு அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும். ஊழல் மலிந்த ஆட்சி எல்லாத்திலுமே எதுவுமே நடக்கல. இன்னைக்கு நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பாக ஓசூர் மாநகரம் இன்று உலக அளவில் அனைவருக்கும் தெரிந்த நகரம், தொழில்துறையிலே அனைவருக்கும் தெரிந்த நகரம், மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு நகரம், ஆசியா கண்டத்தில் முதன்மையான நகரம் ஓசூர் நகரம். 5 வருஷம் ஆச்சு. என்ன புதிய திட்டங்களுக்கு கொண்டு வந்தாங்க? நாங்கள் தான் கொண்டு வந்தது ஒகேனக்கல் குடிநீர் திட்டம். 2 கோடி லிட்டர் தண்ணி கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் 2013 ஓசூர் மாநகராட்சிக்கு 2 கோடி ஒகேனக்கல் குடிநீரை கொடுத்த ஆட்சி அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்னைக்கு பாப்புலேஷன் எவ்வளவு? அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? எந்த மாற்றம் நடக்கல. ஏதாவது சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறதா? எந்த சாலை சீரமைக்கப்படவில்லை. ஏதாவது ஒரு புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறதா? எதுவும் இல்லை. எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் வந்ததுதான். இந்த 5 ஆண்டுகள் என்னவே செய்யும் புதிய திட்டம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டுகள், இந்த 25-26 மொத்தம் கூடுதலான வருவாய் 1,80,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வந்திருக்கு. 1,80,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வந்திருக்கு. 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையில்லை. இந்த ஆட்சியை வெளியேற்றணும். இந்த ஆட்சியை வெளியேற்றுவதற்கு நாம் என்ன செய்வோம்? நாம் செய்ய வேண்டிய வேலை, இப்பொழுது நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்திருக்கு. 282 வாக்குறுதி கொடுத்திருக்கு. இந்த 282 வாக்குறுதியில் முதன்மையான வாக்குறுதி, இங்க இருக்கிற கழக நிர்வாகிகள், மாநகர தொண்டர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், நீங்கள் ஒவ்வொரு வீடாக செல்கின்ற பொழுது இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, ஆட்சிக்கு வந்தவுடனேயே இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பட்ட சிரமம், நீங்கள் பட்ட கடனை, அதை அடைப்பதற்கு, இலகுவாக நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஒரே தவணையாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறோம். இது தெளிவாக சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும். 10,000 10,000 எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் எப்போ மாசம் கொடுப்பாங்களா? இப்படி கூட கேட்பாங்க. இந்த மாதிரி சிரமப்பட்டதற்காக ஒரு தவணையாக 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லணும். அதே மாதிரி இவர் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. நாம 2,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம். ஒரு குடும்ப சகோதரிக்கு வங்கியில குலவிளக்கு திட்டத்தில் 2,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம். இன்னைக்கு சொன்னோம், ஆட்சிக்கு வந்த 2வது மாதத்தில் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2,000 ரூபாய் உறுதியாக கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொன்னோம். நாங்கள் சொன்னா செய்வோம் சொல்றோம். அதுக்கு உதாரணம், 2011 புரட்சி தலைவி அம்மா தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு
மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுப்போம்னு சொன்னாங்க. 11 ஆட்சிக்கு வந்தாங்க. 1,76,00,000 குடும்பங்களுக்கு இலவசமா மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்களா இல்லையா? அதை சொல்லணும். அம்மாக்கு போது கொடுத்தாங்க, ஸ்டாலினுக்கு போது கொடுக்கல, நாங்கள் கொடுப்போம். அவங்க கன்வின்ஸ் ஆகணும். ஏன்னா யோசனை பண்ணுவாங்க, இவங்க அப்பவே கொடுத்தாங்க, இவங்க எப்படி கொடுப்பாங்க சொல்லணும், கன்வின்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வீடு, இன்னைக்கு கார்பரேஷன் இருக்கிற வீடு, இங்கே நிறைய வாடகை வீட்டில் இருக்காங்க, நிறைய புறம்போக்கில் இருக்காங்க. இவர்களுக்கு சொந்தமாக அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லணும், கான்கிரீட். இப்படி நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கணும். அதே மாதிரி பெண்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேலைக்கு செல்கிற பெண்கள் ஸ்கூட்டி வாங்கினா 20,000 ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ நாம் இன்னொரு புது திட்டத்தை சொல்கிறோம். நீ வேலைக்கு போறே இல்லையே, ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி இருக்க, நீ ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசைப்படுற, நீ ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ வாங்கும்போது 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கணும். இது 5 லட்சம் பேருக்கு, 5 லட்சம் பெண்களுக்கு கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் அந்த நோட்டீஸில் அடித்து கொடுப்போம். அதை முழுசலிக்கு போய் கொடுப்போம். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கட்சி எப்படி நம்மளை தயார்படுத்துகிறோம். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்றிருக்கு. இந்த தொகுதி அதிமுக வேட்பாளர், இந்த தொகுதி அதிமுக வேட்பாளர் இப்பொழுது அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டியை உங்களுக்கு அறிமுகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் ஒரு நல்ல கடுமையான உழைப்பாளி. ஏற்கனவே நம்ம நாயகன் சொன்னது போல இந்த ஓசூர் நகராட்சியாக இருந்தபோது தலைவராக வந்தவர். அவர் இருந்த காலத்தில் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர். அவர் இருந்த காலத்தில் தான் 2 கோடி லிட்டர் தண்ணீர், காவிரி தண்ணீரை கொண்டு வருவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தவர் என்பதை சொல்ல கிடைத்திருக்கிறேன். அவர் இருந்த காலத்தில் தான் ஓசூர் நகராட்சிக்கு 5.25 ஏக்கர் நிலத்தை பிடித்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவில் எவ்வளோ பெரிய கார்பரேஷன் நடத்தக்கூடிய பில்டிங்கை கட்டி கொடுப்பதற்கு உறுதியாக இருந்தவர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர். எப்பொழுதோ நடந்த வழக்குக்காக அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்ட காரணத்தினால் 4 ஆண்டு காலம் அமைச்சர் பதவி இருந்தாலும் கூட தொடர்ந்து 4 ஆண்டுகள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த மாவட்டத்திற்கும் குறிப்பாக ஓசூர் நகரம் நல்ல முறையில் வளர்ந்திருக்கும். அதை இயற்கை கிடைத்துவிட்டது. மீண்டும் ஒரு வாய்ப்பு. அந்த 4.5 ஆண்டு காலம் செய்யாத பணியை உங்கள் அருளோடும் ஆசையோடும் வெற்றி பெற்று அவர் செய்ய வேண்டும். அவர் செய்வதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இப்போ வர அதிமுக கார்பரேஷனில் போகிறீங்க, ஒரு வார்டுக்கு போகிறீங்க, ஓட்டு கேட்டு போகிறீங்க. அங்கே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இருக்கிறாங்க, அமமுக தலைவர் இருக்காங்க. அந்த நிர்வாகி, அதிமுக நிர்வாகி நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கே அந்த தலைவர்கள்கிட்டையோ தொண்டர்கள்கிட்டையோ நேரடியாகவோ ஃபோன்லேயோ சொல்லிடுவோம். நாளைக்கு காலையில் போயிடலாம். அப்படி தான் எங்கே வரணும், 8 மணிக்கு இங்கே இருக்கேன், இன்றைக்கி வந்துடுங்க, 8 மணிக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுங்க. டிஃபன் சாப்பிடலாம் வாங்க, நாம் சாப்பிட்டுக்கலாம். அவங்கக்கிட்ட பொறுப்பாக சொல்லிவிட்டு நீங்கள் நிற்கணும். அவரை 8 மணிக்கு வர சொல்லிவிட்டு நீங்கள் 9 மணிக்கு போனால் போயிடக்கூடாது, பலன் இல்லாமல் போகணும். ஏன்னா முன் வேட்பாளர் வெற்றி பெறணும். பாலகிருஷ்ண ரெட்டி சுயநலம் இருக்கணும். சுயநலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நம்ம வேட்பாளர் ஜெயிக்கணும்னா நீ காலையில் போகணும். 8 மணிக்கு சொன்னால் 8 மணிக்கு போய் நிற்கணும். அவங்க வந்தாங்கன்னா ஃபீல்டு போகணும். அப்படி வரலையா போனை போட்டு கூப்பிடணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வர முடியல, நாளைக்கு வந்தாங்க, சரி நான் பார்க்கட்டுமா, ஒரு வார்த்தை. அப்போ என்ன ஆகுன்னா அந்த கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்களுக்கு என்ன நம்மளை இவ்வளோ மதிக்கிறாங்க. அடுத்த நாள் வரும்போது அவர் யோசனையோடு வருவார், நம்மளை இவ்வளோ மதிச்சாரு, நம்ம கரெக்ட் டைம் போகணும். அது மனித இயல்பு தானே. ஒருத்தர் நீ வரும்போது எழுந்து வாங்க, உட்காருன்னு சொல்லுவாங்க. அவனை அறியாமல் சொல்லுவாங்க.
நீ எல்லாத உட்காந்துன்னு வச்சுக்க, வாங்கண்ணா அவன் மட்டும் என்ன பண்ண சரியான திமிர் குடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, இழப்பட மாட்டோம். நம்ம இவ்வளோ பெரிய வயசாகுது, அப்படியே மனசு மாறி பாருங்க. ஒரே செகண்ட்ல ஒரு மனிதனை எடை போடுறது அப்படியே மாறும். நீ இப்படி பேசும்போது உண்மையில மிகப்பெரிய மரியாதையும் ஈடுபாடும் வந்துவிடும். அந்த மரியாதை எதில் காட்டுவார்னா ஒர்க்கில் காட்டுவார். ஒர்க்கில் காட்டும் போது அவருடைய உழைப்பில் 10 ஓட்டு சேரும். அவருடைய உழைப்பில் 10 ஓட்டு சேரும். நீங்க போய் கிடைத்த 23 நாள் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா, எல்லாருமே கட்சியில் இல்லை, ஒரு சில குடும்பங்கள் கட்சியில் இருக்கும், ஒரு சில குடும்பங்கள் எந்த கட்சியில் இருக்கா, ஏதோ தொழில் பண்ணுவான், கூலிக்கு போவான், விவசாயம் ஏதோ வியாபாரம் பண்ணுவான். அன்னைக்கு அவன் மனசுல என்ன படுதோ அந்த கட்சி போட்டு போவான். எல்லாரும் சேர்ந்து ரெட்டலை ஜெயிக்கிறதுனா ரெட்டலை போட்டு போயிடுவான். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு கட்சினா அது போட்டு போயிடுவான். அது போன்ற மனநிலை உள்ளவர்கள் நீங்க இந்த 10 முறை போறீங்க இல்லையா, இந்த 10 முறை போகும்போது முறை உங்க கூட பேசுவாங்க, சகோதரிகள் தான். 2வது முறை பேசும்போது சரி வாங்க பார்க்கலாம் போங்க. 3வது முறை போகும்போது உங்க மேல ஒரு கோபம் கூட வரும், ஏங்க சொல்லிட்டேன் போங்களாங்க அப்படின்னு வரும். ஆனா அந்த சொல்லிட்டேன் போங்க அப்படின்னு அந்த கோபப்படுறாங்களே நீங்க போகாது கூட. அடுத்த நாள் போகும்போது அந்த கோபம் மாறி நம் மீது அனுதாபம் வரும்போது என்ன நீங்க வந்துனே இருக்கிறீங்க சிரிப்பு வரும். முதல் நாள் கோபமாக பேசிய அந்த பெண்மணி அடுத்த நாள் சிரிச்சு ஓட்டுறோம் போங்க, ஒன்றை பண்ண போங்க, தொடர்ந்து போறீங்கன்னு வச்சுங்க. நீங்க போயிட்டு வரும்போது அந்த பெண்மணி ஓட்டு போடுறது போறாங்க. ஓட்டு போடுறது போகும்போது யாரும் தெரியாது, உங்களை மட்டும்தான் மனசுல தெரியும். இந்த தம்பி இத்தனை முறை வந்து போயிருக்காரியா, நாம் இவ்வளோ கூட இந்த தம்பி கூட கோச்சுக்கிட்டோம், சரி என்ன ரெட்டையில தான் சொன்னாங்க, ரெட்டையில அப்படி அந்த ரெட்டையில போடக்கூடிய அந்த ஓட்டு எங்களுக்காக இல்லை, கட்சி தலைமைக்காக இல்லை, இந்த கட்சிக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை, உங்க உழைப்புக்காக வந்துருக்கு. நீங்க போய் கேட்டு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக வந்துருக்கு. அது 10% ஓட்டு கொடுத்துன்னு வச்சுக்க, மொத்த ஓட்டு 10% ஓட்டு கொடுத்துன்னு வச்சுக்க. இன்னைக்கு 3,70,000 1,10,000 ஓட்டு ஜெயித்தா நம்ம ஜெயிச்சிடணும். 10 லட்சம் ஓட்டுனா 10% அந்த 10,000, அந்த 10,000 ஓட்டு நம்ம ஜெயிக்கிறோம். அந்த 10,000 ஓட்டு யார் கொடுத்தது? உங்க உழைப்பு, உங்களுடைய தியாகம். இதுதான் கட்சி. இந்த கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு இதுதான். இந்த கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் இதுதான். இந்த கட்சிக்கு மரியாதை கொடுக்கிறது இதுதான். இந்த கட்சி உங்களை பெரிய மரியாதை. இந்த கட்சியில் வெளியில கூட வழக்கம் பண்றான். ஏதோ ஒரு கட்சி ஒரு அதிகாரி வந்தா கூட நான் அதிமுக உட்காருங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ்கார் நம்ம மரியாதை கொடுக்குறேன்னா கொடுக்குறது இல்லையா? இல்லையா கேட்ட சார் நான் வட்ட செயலாளர் சார், அப்படிங்களா, உட்காருங்க மாறுதில்ல. அப்போ ஒரு பொது இடத்துல இந்த சமுதாயத்தில் ஒரு மரியாதை கூடுதுன்னா இந்த கட்சி நமக்கு மரியாதை கொடுத்ததுன்னா இந்த கட்சிக்கு நாம் எவ்வளவு உழைக்கணும், உழைக்க வேண்டிய காலம் இது, உழைக்க வேண்டிய நேரம் இது. தேர்தல், இந்த தேர்தலில் நாம் ஒற்றுமையாக செய்யணும், இதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீம்புகள்லாம் பண்ணக்கூடாது, இந்த கவர்மெண்ட்லாம் பார்க்கக்கூடாது. அதிமுக ஜெயிக்கணும்னா நான் பெரியவன் நீ சின்னவன்லாம் பேசக்கூடாது. இது ஜெயிக்கணுன்ற மனசு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க. ஓடும்போது உங்களோட சேர்ந்து ஓடுவதற்கு தயாராக இருப்பாங்க. அதனால் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதுவும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிடுகின்றது. நாம் கூட்டணி தர்மத்தை காக்க வேண்டும் என்று சொன்னார். தனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற செய்தி வருகின்ற பொழுது நாம் ஆத்மார்த்தமாக இந்த கூட்டணிக்கு உழைத்தோம் என்ற எண்ணம் வரும். 5 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற்றது, 6 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது என்று வருகின்ற பொழுது நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் நம் உழைப்பில் தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது என்ற எண்ணம் வரும். அப்படி வருகின்ற பொழுது மரியாதை கூடும். அந்த மரியாதை கூடுகின்ற பொழுது இது போன்ற ஒரு தீய சக்திகள் காணாமல் போயிடுவார். இந்த குடும்ப அரசியலை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் என்ற திரு ஸ்டாலினுடைய குடும்ப அரசியல் இந்த தேர்தலோடு ஒழித்து கட்ட வேண்டும். இந்த தேர்தலோடு மத்தியிலே இருக்கின்ற
காங்கிரஸ் இயக்கம் குடும்ப ஆட்சி அதையும் ஒழித்து கட்ட வேண்டும். இந்த தேர்தலில் இந்திய துணைக்கண்டத்தை உலக நாடுகளில் பாதுகாப்பாக கௌரவமிக்க நாடாக இன்று தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய உழைப்பால், கடுமையான முயற்சியால் உலக வல்லரசுக்கெல்லாம் இணையான நிலையில் இந்திய திருநாட்டை கொண்டு செல்கின்ற போற்றுதலுக்குரிய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு அவருக்கு நாம் வெற்றி பெற்றால் இரட்டை இன்ஜின் என்று சொல்லுகிறார். நாம் சொல்லவில்லை, பிஜேபி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு தருணத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஒரு என்ஜின் நீங்கள், இன்னொரு என்ஜின் நாங்கள். அந்த என்ஜினுக்கு நீங்கள் எவ்வளவு டீசல் போடுகிறீர்களோ அதே டீசலை தமிழ்நாட்டு என்ஜினுக்கும் நீங்கள் போட வேண்டும். அப்படி போட்டு இந்த நாட்டை, தமிழகத்தை எல்லா நிலையிலும் உயர்ந்த மாநிலமாக, ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதன்மை மாநிலமாக விளங்கிய இந்த தமிழகத்தை சீரழித்து விட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு நாம் கடுமையாக உழைப்போம், வெற்றியை தேடித் தருவோம் என்று கூறி உங்களோடு கலந்து கொண்டு இன்னும் வந்துட்டே இருப்பேன். ஓசூர் தொகுதி ஒரு பார்வையில் இருந்துட்டே இருக்கும். தினமும் எங்கேயாவது ஒரு இடத்துல வேட்பாளரோட நிற்பேன், தொண்டர்களோட நிற்பேன், உங்களோட நிற்பேன், உங்கள் வேலையை பார்ப்பேன், கூட வருவேன். ராத்திரி 12 மணி ஆனாலும் வருவேன். வெற்றி பெறுவதற்கு வரை உங்களோட இருப்பேன். வேப்பனப்பிள்ளை நான் நிற்கணும் மட்டும் நினைக்காதேன். வேப்பனப்பிள்ளை ஒரு பார்வைன்னா ஓசூர் தொகுதியில் ஒரு பார்வையாக இருக்கும். வேப்பனப்பிள்ளை ஒரு